எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிதம்பரம் ஸ்பெஷலான கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்து பண்ணுறதுக்கு நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுடுங்க, இல்லாட்டி கருப்பாகிடும் கத்திரிக்காய். அதுக்கு இப்போ ஒரு பொடி ஒன்று அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா செவந்து வந்துட்டுது. நம்ம அதை மிக்சியில் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க கொஸ்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஸ்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானோன்னா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுடுங்க. கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டுது. இதில் ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டுது. இதில் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது. அதனால் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை தான் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் முழுசாக கூட போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் எப்போதும் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வாசனையும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் கொஸ்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் இல்லை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கரைச்சி இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க. இப்போ ஒரு கொதி வந்துட்டுது. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நுணுக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப அது வாயில் வரப்போ நல்லாயிருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுது. இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மத்து இல்லாட்டி மேஷர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டுடலாம். சில பேர் அதை மிக்சியில் போட்டு அடிப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு அடிச்சுக்கோங்க, ஆற வச்சு. எனக்கு இந்த மாதிரி மத்தால் கடைஞ்சால் தான் பிடிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துட்டுது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளோட கொஸ்து ரெடி ஆகிட்டுது. இது இட்லி, தோசை கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரல் என்னன்னு பார்த்துடலாம். தானம் தவம் இரண்டும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின்.
அதாவது இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடங்கலாகும் என்பதுதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.